ஹாய் கைஸ், வெல்கம் பேக். உங்கள்கிட்ட இருக்கிற மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து எப்படி ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கு அந்த வீடியோ போய் செஷன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாமல் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்துவமாக நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ண நெக்ஸ்ட்டு பின்னாடி மேலே காலில் சூ பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரம் எஸ்பிஎன்ஜின் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பாண்டாக நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரிலிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து பண்ண நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்கா ஃபஸ்ட்டு ரிலிக்ஸில் மட்டும் தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருவோம். இது இருக்கிறதுல எதுலையுமே நான் வந்து நான் லிஸ்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதை நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு லிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி விட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே லிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த சைடில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த லிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே, இங்கே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லிக்ஸில் இருக்கா ஜஸ்ட் இதுக்கும் அதே எஃபெக்ட்டை நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பிறகு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா ஓகே. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த கலரில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கினாக்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு பிக்கு தகுந்த மாதிரி நான் கலரே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷோக்கும். ஜஸ்ட் இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க இந்த ஆர்ட் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஜஸ்ட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபின்ற கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் ஒரு பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண கேஃபாக இருக்கும். ஸோ இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் ஆட் பண்ண நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா செக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ இதை பிக் எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து ஸோ நம்ம எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் இருக்குது, இதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண ஸோ இந்த இடத்துல சின்ன சின்னதாக லேயர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சின்ன லேயர் இருக்கிற இடத்துல இப்போ நாம் எடிட் பண்ண பிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சின்ன கேஃபாக இருக்கிறதுல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு காப்பி பண்ணிது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது கான்செக்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நான் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். டன். ஸோ இதே சமயத்தில் அந்த சின்ன லேயருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மட்டும் வந்து பாருங்கள் இந்த பிக்கை ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எக்ஸ்ட்ரா கம்மியாக வச்சுன்னா எப்படி கம்ப்ரஸ் பண்ண சொல்கிறோம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து எனக்கு கட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் இதோடைய பிக்கை நாம் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்க சின்ன லேயரில் நான் வந்து பண்ண ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் நாம் ஆட் பண்ணி
விட்டாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேப் இருக்கா, ஸோ இது நம்ம வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் இந்த பர்பிள் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் மட்டும் இந்த ஸ்டாரை கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக் லேயரை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு ஸோ கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடேக்கு யூஸ் பண்ணி எஸ்எம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சேம் இதே தான் நான் வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் நான் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் விட்டு நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கனாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த பிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடுறதுக்குள்ளே 1 hour ஆகிப்போச்சு கேஸ். எங்கிட்ட இருக்கிற பிக்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து படம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு மேலே ஒரு 4 லேயர் பாருங்க, 4க்கு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போனால் அது வந்து எனக்கு லாஸ்ட் இருக்கும் மெஷின் ஏறும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான் வேறு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.